ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாங்களா? இது கிருத்திகை அன்னைக்கு சாயங்காலமாக எடுத்ததும். அன்றைக்கி பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி இருந்து தான் ஒரேடியே வந்து பசங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து வெத்தலையெல்லாம் வந்து கிள்ளிட்டு போயிடலான்ட்டு வெத்தலை தீபம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக போடுவேன். கிருத்திகை இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டிலே வெத்தலை கொடி இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற வெத்தலையே எடுத்து தான் வந்து தீபம் போட்டுட்ருக்கிறேன். ஒரு கொடி மட்டும் இந்த வில்வ மரத்தில் மேலே வரைக்கும் நல்லா போதுங்க. அது நல்லா பெரிய பெரிய வெத்தலையே இருக்குது மேலே. இன்னொரு தென்னை மரத்தில் இருக்கிற அந்த வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மேலே ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து வெயில் வந்து படலை. நல்லா அது அப்படியே கீழே தான் இருக்குது. அப்படியே வந்து நான் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வெத்தலையை பிரித்து தான் அந்த தீபம் போட்டுட்ருக்கிறேன். வெத்தலை பிரிச்சுட்டு மேலே வந்ததுமே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிருத்திகைங்கிறதுனாலே முதல் நாளே வந்து பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்து முடித்து வச்சுருந்தேன். கிருத்திகை அன்றைக்கி பெரும்பாலும் வந்து சாயங்காலம் நேரத்தில் தாங்க வெற்றிலை தீபம் போட்டு சுவாமி கும்பிடுவேன். இன்றைக்கி அப்படி தான் வந்து பண்ண போகிறேன். நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எனக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக வர்றது இந்த வெற்றிலை தீபம் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட வெற்றிலை தீபம் போடுறதுக்கான நேரம், நீங்கள் வெற்றிலை தீபம் வந்து இப்போ தொடர்ந்து போட்டுட்ருக்கீங்க, அதனால் எதனாவது பலன் உங்களுக்கு கிடச்சிருக்குதா அப்படின்லாம் வந்து நிறைய கமெண்ட் வருது. இன்றைக்கி வீடியோவில் அதுக்கான பதில் தான் வந்து நான் அதில் சொல்லியிருக்கிறேன். வீட்டிலே ரொம்ப எளிமையாக வெற்றிலை தீபம் நான் எப்படி வந்து பண்ணுறேங்கிறத மட்டும் தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்ன தெரிஞ்சதோ, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருவேளை நான் வந்து இந்த வெற்றிலை தீபம் போடுறதுல ஏதாவது வந்து தவறுகள் இருக்குது அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து தெரிஞ்சுப்பாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து டியூஷன்லேயே வந்து கொண்டு கொடுத்துட்டாங்க. பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து எப்போதுமே டீ தான் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நான் என்னோடய பூஜை வேலையை வந்து பார்ப்பேன். இந்த வெற்றிலை தீபம் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 40 வாரம் வந்து போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஏன்னா இடையில சில வாரங்கள் வந்து போட முடியாத சுச்சுவேஷன்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போடுறேன். அடுப்பில் டீயை வச்சுட்டு டிவியில் வந்து முருகன் பாட்டை வந்து போட்டு விட்டுட்டு அதை காதில் வாங்கிட்டே தாங்க நான் மற்ற வேலைகள் வந்து செய்கிறது. எடுத்துட்டியா? லேப்டாப் எடுத்தாச்சா? சரி, மேம் தான் எடுத்துக்க சொல்லிட்டாங்களா, அதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, அப்புறம் ஏன் பயப்படுற? கீழே வச்சு, இங்கே பாரு, மடியில் வைக்காத, தயவு செய்து வைக்காத. கீழே உட்காரு. அதுக்கப்புறம் வை, கீழே வை. வெற்றி, நான் சொல்கிறது கேளு. அப்போ லேப்டாப்பே பார்க்காதவை, நீ லேப்டாப்பே பார்க்காதவை. கீழே வச்சு பார்க்குறதா பாரு, இல்லைன்னா பார்க்காத. போ, பெட்டுக்கு தூக்கிட்டு போ. கம்மி, நான் தூக்கிட்டு வரேன், நீ போட்டு விடாத. நீ அடி வாங்க போகிற வெற்றி. என்ன சும்மாவே இருக்க மாட்டேங்கிற வெற்றி. என்னைக்கு உங்கள் அப்பாட்ட வந்து பாட்டு வாங்கிட்டு போயிடல. ஹிந்தி எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே சரியான முறையில் வந்து லேப்டாப் பார்க்க விடுறது இல்லைங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதனால் இப்போ வந்து வந்ததுமே லேப்டாப் எடுத்துக்கிட்டோம். அவனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதில் தான் நிறைய மார்க் எடுத்துருக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூட வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க, டெக்னாலஜியில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் கூட அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவனுக்கு கொடுத்துருந்தாங்க, நல்ல மார்க் எடுத்துருந்ததுனால. ஓரளவு அவன் இந்த டிவியில் யூடியூப்பில் பார்த்து அவன் அந்த என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து அவனே கற்றுக்குறாங்க. சில விஷயங்கள் எங்களுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குறான். பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து டிவியில் வந்து சுவாமி பாட்டு வச்சு விட்டுட்டு அது கேட்டுகிட்டே தாங்க நான் வந்து என்னுடைய பூஜை வேலைகளை வந்து பண்ணுவேன். வெற்றிலை தீபம் வந்து எந்த நேரத்தில் போடணும்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க. செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுறோம் இல்லைங்களா. செவ்வாய் ஓரையில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 6 to 7, மதியம் வந்து 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து சரி வருதுன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் போடுங்க. செவ்வாய் ஓரையில் வந்து போட்டால் ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து போட முடியலன்னா எப்போதும் போல் ஈவினிங் 6 மணிக்கு மேலே கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் எப்போதுமே செவ்வாய்க்கிழமையில் மதியம் அந்த 1 மணிலேருந்து 2 மணி அந்த நேரத்தில் தாங்க வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுறேன். காலையில் 6லேருந்து 7 மணி அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு சரி வராது. அந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். பசங்களுக்கு வந்து காலையில் லஞ்சு செய்கிறது, பேக் பண்ணுறதுன்னு கரெக்டாக இருக்கும். அந்த டைமிங் நம்மளுக்கு ஒத்து வராது. நைட்டு 8 to 9 எனக்கு என்னமோ ஒத்து வரல. அதனால் எனக்கு இந்த மதியம் 1 மணிலேருந்து 2 மணி டைமிங் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். நான் டிவியில் அந்த கரெக்டாக 1 மணிக்கு வந்து சுவாமி பாட்டு போட்டு விட்டுருவேன்.
அந்த அந்த 1 ஹவர் அந்த சுவாமி முருகன் பாடல் ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா, நான் அந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கான அந்த வேலைகள் வந்து பண்ணிகிட்ருப்பேன். வெத்தலை பிச்சுட்டு வர்றது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, பூஜை ஷெல்ஃபில் கோலம் போடுறது, சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுன்னு அப்படியே வந்து அந்த சாமி பாட்டை கேட்டுக்கிட்டே நான் இந்த வேலைகள் வந்து பார்ப்பேன். அதில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அந்த ஒரு 20 நிமிஷம் அந்த டைமிங் கரெக்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தாங்க நான் வந்து வீட்டில் வேல் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, சின்னதாக வந்து உடலில் ஒரு முருகன் சிலையும் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ 2த்துக்குமே நான் அபிஷேகம் வந்து பண்ணுறேன். ரொம்ப எளிமையாக தாங்க. வீட்டில் என்ன இருக்குதோ மேக்ஸிமம் வந்து வெறும் பால் மட்டும் வச்சு நான் அபிஷேகம் வந்து பண்ணுவேன். பசும்பால் வாங்குறதுனால பசும்பாலில் வந்து அபிஷேகம் பண்ணிப்பேன். சில சமயம் அந்த பால் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடுவேன். அதனால் வந்து தேன் அப்படி இல்லைன்னா விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர் எது இருந்தாலும் இது எல்லாமே கூட நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம். நான் வந்து ஏதாவது ஒன்று வந்து பண்ணுவேன். சில சமயம் 3 அபிஷேகம் வந்து பண்ணுவேன். எனக்கு எப்படி தோணுதோ அதுமாரி வந்து நான் பண்ணுறேன். பெரும்பாலும் வெறும் பால் அபிஷேகம் மட்டும் வந்து பண்ணிப்பேன். அது இல்லாத டைமில் தான் நான் மற்றது சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு அபிஷேகம் வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிக்கிறது. முடிஞ்சால் நம்ம வந்து பிரசாதமாக எது வேணாலும் செஞ்சு வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் வந்து வெறும் பால் வந்து காய்ச்சி வச்சு நான் படைச்சிப்பேன். இல்லைன்னா அந்த நட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது இல்லை கல்கண்டு, பேரிச்சம்பழம், இல்லை அந்த டைமில் என்ன பழம் இருக்குதோ வச்சு படைச்சிக்கிறதுங்க. ரொம்ப எளிமையாக தான் என்னுடைய பூஜைகள் வந்து இருக்கும். தொடர்ந்து தீபம் போடுறீங்க, இதனால் பலன் ஏதாவது இருக்குதான்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் முழு நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை தீபம் வந்து நான் போட்டுட்ருக்கேங்க. பெரிய பிரார்த்தனைகள்னு எதுன்னு வந்து கிடையாது. ஒரு 2 பிரார்த்தனைகள் தான். அதுக்கான வந்து சொல்யூஷன் எங்களுக்கு கடவுள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக பலன் இல்லாமல் நான் தொடர்ந்து வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து போடலைங்க. இது இத்தனை வாரம் தான் நான் போட போகிறேன்னு சொல்லி கணக்கு பண்ணி நான் போட வந்து ஸ்டார்ட் பண்ணலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வெற்றிலை தீபம் வந்து போடுவோம். நம்மளோட குடும்ப நன்மைக்காக நம்ம தொடர்ந்து போடலான்ட்டு அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எல்லாமே எங்களோட நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதில் ஒரு பெரிய மேட்டராக வந்து இருக்காது. 1000 விமர்சனங்கள் வந்து பண்ணுவாங்க. இது எங்களோட நம்பிக்கை. கடவுள் வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலுமே பக்கபலமாக ஒரு துணையாக வந்து வந்துட்டுருக்காங்க. எல்லா விதத்திலுமே பாதுகாப்பாகவும் வந்து எங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நல்லா இருக்கிறதும் நம்ம கஷ்டப்படுறதும் எல்லாமே வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தாங்க. அது முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகளாக இருந்தாலும் இல்லை இப்போ செஞ்சிட்ருக்கிற பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நம்மளுக்கான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இந்த பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், இந்த வழிபாடுதல்கள் எல்லாமே நம்மளுடைய வந்து மன திருப்திக்காக தாங்க. கடவுள்கிட்ட நம்ம இதை எல்லாமே வந்து சொல்லி நம்ம வந்து எல்லாமே பண்ணோம்னா சீக்கிரம் அது எல்லாமே வந்து சரியாகிடும்னு ஒரு நம்பிக்கை தாங்க. முழு மனசோடு முழு பக்தியோடு நம்ம மனசார இது எல்லாமே பண்ணோம்னா நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்ம எல்லாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சில சமயம் ஒரு தீபம் போடுறீங்க, சில நேரம் 6 தீபம் வந்து போடுறீங்க, அது எதனாலன்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வளர்பிறை தேய்பிறை சஷ்டியில் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஒரு தீபம் வச்சு தான் வந்து போடுவேன். கிருத்திகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து 6 தீபம் வச்சு போடுவேன். நெய் இருந்தால் நெய் தீபம் போடுவேன். நெய் தீபம் போட்டால் ரொம்ப சிறப்பு. நெய் இல்லாத அன்னைக்கு நல்லெண்ணெயில் வந்து தீபம் போடுவேன். அப்படி நல்லெண்ணெயும் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக விளக்குக்கு நம்ம தீபம் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒளி ஆயில், அந்த ஆயிலில் தான் அந்த தீபம் போடுவேன். மனசார நம்ம எது பண்ணாலும் கடவுளை வந்து அதை ஏற்றுப்பாங்க. இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு வந்து கிடையாது. ஒரு தீபம் வந்து போடலாம், 2 தீபமாக வந்து போடலாம், இல்லை 6 தீபம் வந்து போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாரி வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு தீபத்துக்கும் இந்தந்த பலன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து என்னுடைய ஹஸ்பண்டை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே அதுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது இத்தனை வாரம் தான் வந்து கணக்கு பண்ணி வந்து ஒரு வேண்டுதல் வச்சு வெற்றிலை தீபம் வந்து போடுவாங்க. சில பேர் இதேமாரி 48 வாரங்கள் வந்து போடுவாங்க. சில பேர் 108 வாரங்கள் கூட வந்து போடுவாங்க. சில பேர் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிற வரைக்குமே வந்து போடுவாங்க. இப்போ 6 வாரமோ இல்லை அந்த 48 வாரமோ போடுற மாரி இருந்தீங்களா, இடையில ஏதாவது ஒரு வாரம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டே டைமில் வந்துருச்சுன்னா, அப்படி அந்த வாரத்தில் அந்த நாட்கள் வந்துருச்சுன்னா, இப்போ தொடர்ந்து 5 வாரம் போட்டுட்டிங்க, 6வது வாரம் வந்து உங்களுக்கு டேட் வந்துச்சுன்னா அந்த வாரத்தை நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அந்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து போட்டுட்டிங்கன்னா அது 6வது வாரமாக வந்து கணக்கு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் வந்து கணக்கு எடுத்து நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் 40 வாரம் வந்து போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த 1 மணி நேரம் வந்து நீங்கள் அந்த செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபம் போடும்போது சுவாமி பாடல் வந்து போட்டு விட்டுட்டு நீங்கள் பாடிக்கிட்டு வந்து நீங்கள் அந்த பூஜைக்கான வேலைகளை ரெடி பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. அந்த 1 மணி நேரம் டைம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், அப்புறம் குமாரஸ்துவம், 108 போற்றி, இது எல்லாமே வந்து நான் அது படிப்பேங்க. எனக்கு கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப எளிமையாக என்னுடைய வெற்றிலை தீப வழிபாடு இப்படி தாங்க இருக்கும். நான் இந்தமாரி தான் வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சிஸ்டர் கேட்டதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் பார்க்கலாம்.